மாடோட உயிர் போகிறதுக்கு மாட்டுக்காரங்களே காரணமாயிடுறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மாடு நார்மலாக படுக்கிறதுக்கும் வித்தியாசமாக படுக்கிறதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மாடுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிங்க. மாடை படுக்க விடாதீங்க. படுத்துச்சுன்னா 50% நம்ம மாடை காப்பாற்ற முடியும். இதுதான் உண்மையும் கூட. மாடை எந்த அளவு படுக்க விடாமல் பார்த்துக்கிறீங்களோ அதோட கால் அந்த அளவு வேலை செய்யும். படுக்க விட்டிங்கன்னா அது கால் சுத்தமாக வேலை செய்யாது. அதனால தான் மாடு ஏந்திரிக்காமல் போயிடும். எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் என்னென்னா, மாடு ஒரு வாரமாக படுத்துருக்கு. ஒரு வாரமாக இவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் இருந்திருக்காங்க. நானே சொல்கிறேன், இந்த மாடு கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. இதுதான் பேசிக்கான உண்மை. ஃபஸ்ட்டு மாடை பற்றி பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதிகமாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாடு எதுக்கு படுக்குன்னு தெரிஞ்சிங்க. ஃபீவர் இருந்தால் படுக்கும். அப்புறம் கால் அடிபட்டால் படுக்கும். வைரஸ் ஏதாவது தாக்கினா படுக்கும். பேசிக்காக செனையாக இருந்தால் கண்டிப்பாக படுக்கும். ஏன்னா அது கால்சியம் சத்து சுத்தமாக இருக்காது. மாடாக இருந்தாலும் சரி, யார் மாடாக இருந்தாலும் சரி, எங்களால் முடிஞ்ச முயற்சியை அந்த மாட்டை காப்பாற்றுறதுக்கு கொடுக்கும். எங்களால் ஒரு மாடு இல்லை, பல மாடு உயிர் பிழைச்சிருக்கு. மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, புயலே அடித்தாலும் சரி, எங்களால் முடிஞ்ச மாடு முயற்சியை கண்டிப்பாக கொடுப்போம் காப்பாற்ற. 5 நாள் 6 நாளுக்கு அப்புறம் மாடு படுத்துச்சுன்னா சுத்தமாக அதால் ஏந்திரிக்க முடியாது. அதே நினச்சாலும் ஏந்திரிக்க முடியாது. அதுக்கு சத்தும் இருக்காது சுத்தமாக. ஒரு மாட்டை எழுப்பி நிறுத்துறது சாதாரண விஷயமே கிடையாது. 5-6 பேர் இருந்தால் தான் அதை எழுப்பியே நிறுத்த முடியும் இந்த நிலைமைக்கு மாடை. இல்லைனா மாடை காப்பாற்ற முடியாது. என் கண்ணு முன்னாடியே பல மாடை இது வரைக்கும் ஏற்றிட்டு போயிருக்காங்க. கறி கடைக்கு அழுதுருக்காங்க, புலம்பியிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. ₹1 காசு கொடுக்க மாட்டானோ அந்த கறி கடைக்காரனும். மாட்டுக்கு என்னெல்லாம் நடக்கும், எப்படிலாம் மாடு நோய் வாய்ப்படுங்கிற ஒரு வீடியோ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக மாட்டை காப்பாற்றலாம்.